சார் இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஏன்னா பொதுவாக இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஐபிஆர், அறிவுசார் சொத்து உரிமை. அதுதான் இப்போது எப்படி நம்ம லேண்டு, பில்டிங்கு, அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்கோ அது மாதிரி நம்ம தயாரித்த நம்மளுடைய அறிவுசார் சொத்து தான் வந்து அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றோம். அதில் 4 வகைப்படும். அந்த 4ல் ஒன்று வந்து பேட்டன்ட், கண்டுபிடிப்பு உரிமை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், ஒரு சமையல்னே வச்சுக்கோங்களேன். சமையலில் வந்து இந்தந்த பொருட்கள் சேர்த்தா இந்தந்த உணவு கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு பேட்டன்ட் பண்ணிக்கலாம். 2வது ட்ரேட்மார்க், வர்த்தக முத்திரை உரிமம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்டு, இப்போ நெய்வேலி ராஜேந்திரா ஸ்வீட்ஸ் அப்படின்னு நெய்வேலியில் இருக்க ஒரு ஸ்வீட் நம்ம கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து வேறு யாரும் இதே மாதிரி நெய்வேலி குட்டி ராஜேந்திரா ஸ்வீட்ஸ் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அதில் உங்களுடைய அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்துடும். அந்த ட்ரேட்மார்க் உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும்.